பேராவது ராணி பிரகாஷ் சீரடைந்தார். பொன் நவ காமராஜ் கவிஞர் கலாசன் நீதிபதி நித்திரைகள் நினை காவியர்கள் குத்தியார்கள் முத்தமை செய்தித்தொடர் முத்துமிழ் ஒழித்தார்கள். நித்தமும் சத்திக்கு எதிர்பார்த்தி கவிழெல்லாம் நிரந்தரம் நல்வரவாய் தலைவர் தமிழ்ச்சன் வளர்த்தார். முத்தமே தமிழக புதுவர்கள் மனங்களிக்க இந்த மண்ணில் வாழ் தமிழர் நிலைப்பாடும் தமிழ் சங்கம் இவ்வாறே வாரி சங்கங்கள் நடக்கின்ற இந்த தமிழ் சங்கத்தில் திங்கள் ஒரு கண்மொழியாய் தங்களுக்கு செல்வோராம். திங்கள் ஒரு கண்மொழியாய் தங்களுக்கு செல்வோராம். வங்கக்கடல் கூறுகின்ற திங்கள் தமிழ் இதிலே தங்கியும் பொங்கியும் என்பது தமிழ். அந்த செந்தமிழ் அறப்பொருள் சிந்தனையை மகிழ்ச்சியும் சீர்வில் பொருளாப்பியும் சந்தமா நாட்டின் அகனாலும் புறநாளும் வெந்தய சொற்பொழிவார் விளக்குத்தனும் தமிழ் குட்டால் அறிவை குளித்து கைத்தெழுந்தும் பத்தாவது ஆசிரியர் மீண்டு குளிப்பது போல் குட்டால் அறிவில் குளித்து கைத்தெழுந்தும் பத்தாவது ஆசிரியர் மீண்டும் குளிப்பது போல் நற்பவிழால் இருந்த நாவலத்தை கட்டாரும் தாமுக்கு கைப்பெண் கட்ட வேண்டும். தாய்மொழியின் அறிவினை அறியாத வாழ்வதற்கு தூயத்தம் இலக்கிய சாத்தியை குறித்து வாய்வடைந்த கொடுப்பதின் வேட்கையை தீர்க்கின்ற தேய்க்கு பால் சுரக்கும் தாய்கள் கட்ட வேண்டும். மதுவினை குறித்தனை வரலாறு மனிதர் நிலம் அன்பு திருக்கூட்டம் தமிழால் கற்றுக்கொண்டு மதுவினை குறித்தறிய மறுநாள் மனிதர் போல் நிலம் அன்பு திருக்கூட்டம் தமிழால் கற்றுக்கொண்டு விதவிதமாய் கூத்து வணங்கும் பூயதவை துவாரி தன்னை முதியவரும் திருநாளை உடம்பேரும் இத்தங்கம் இயற்கை சித்தர்களும் ஈழம் சார்ந்தவர்களும் இன்னொரு கொடையாளர்களும் பெரும் பொருட்படுத்துவர்கள் ஏதற்கு இத்தமையும் நிபுணர்கள் கழித்துவங்க நற்பினை பயணித்தார்கள் என்று நாமும் பங்கு கூறுவோம். திக்கும் தாய்மொழியாம் தமிழை ஒருத்தகிறேன் கன்னட பார தலைவருக்கு தாய்மொழிக்கு புத்துரிவு விடுவோம் புரிவருக்கு எழுதுவோம் புன்னைக்கு தமிழனே பாடுபடுகிறோம். இத்தகைய போது தமிழர் தலைவர் தமிழன் வந்து இதுவரை எங்களுமே ஆக்கப்படவில்லை. புத்தம்புது வரலாறை கல்வெட்டு பற்றி பாதுகாப்பு தமிழெல்லாம் அறிவித்தார்கள். கொத்துமலர் பூங்காவாய் அழுமலர் விழுந்தீர் அதில் குறைவில்லா தமிழத்தை விவரித்தார். இத்தகைய தமிழெல்லாம் தலைவன் நாகூர் தமிழகம் தங்கத்தை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போது இப்படியெல்லாம் கட்டி காப்பாற்றார்கள். நாம் என்ன செய்வோம்? இந்த செய்வதற்கு நேர் வளர்ச்சி பெறுவதற்கு இன்னொரு கூறிக்கொள்வேன். ஏற்கனவே நம்முடைய சீதை பாண்டியனார் தளபதி அவர்கள் இதை சில வார்த்தைகள் சொன்னார்கள். இந்த சங்கம் வளர்வதற்கு முதல்ல நிதி இல்லாமல் எந்த காரியம் நடைபெறாது. எங்கே போனாலும் இந்த நிதிதான். போலியிலேயே இந்த உலகம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த போலி இல்லாமல் இந்த சங்கம் கிடையாது. அப்படிப்பட்ட நிதியினை நாம் தேர்ந்தெடுத்து வை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இங்கு நீதிக்கு மேல் வழக்குகள் கொடுத்து இந்த வழக்கின் காரணமாக நாம் மட்டும் கவிஞர்கள் புலவர்கள் வராங்களோ மற்றவர்கள் நிறைய பேர் வரணும். இங்க ஒரு நூலகத்தை திறந்து வச்சிருக்காங்க. நூலகத்தை திறந்து வச்சிருக்க பல பிள்ளைகள் படிக்க வர வேண்டும், மக்கள் படிக்க வர வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அடுத்து இங்க வருவாய் நிரந்தர வருவாய்க்கு நிதி இங்க இருக்கின்ற அத்தனை பேர் நான் ஒரு முறை கேட்டேன். சுந்தராஜனை எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். 300 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சொன்னார்கள். அந்த 300 உறுப்பினர் ஒரு மாதத்திற்கு ஒரு 50 ரூபாய் கொடுக்க முடியாதா? ஒரு மாதத்துக்கு 10 ரூபாய் கொடுக்க முடியாதா? அப்படி படும்போது அந்த இங்க காமராஜர்களுக்கு பணம் கொடுக்க முடியாத நிலையிலே இருந்தது. அப்படிப்பட்ட தொழில் இங்க சில பேர் இருந்து எல்லாம் அந்த ஈடுபடுத்தினார்கள். அத்தகைய நிலை இனி வேண்டாம். இங்கெல்லாம் நான் தயவு செய்து நாமெல்லாம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை உறுப்பினர் மாதம் நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு இந்த நிதி கொடுத்து அந்த நிதியை மேல்மனாக்கி இந்த நிதி மூலமாக இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். அதே நேரத்தில் இங்கே கைப்பறி கட்டுவதற்கு மன்னிக்கவும் இருந்தாலும் இவங்க நம்ம பேசுறது 4 பேர் பேசுறோம். எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து வார்த்தை மன்னிக்கணும். சரி, அதே நேரத்தில் இந்த வளர்ச்சிக்கு நாம் பாடுபட வேண்டும். இன்னும் அந்த மற்ற விஷயங்கள்லாம் இங்க தனியா பேசலாம் என்று தலைவர் சொல்லிவிட்டார். அதனால இத்தொழில் சொல்லி முடித்துக் கொண்டு முடிகிறது. நிகழ்ச்சி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக சிறுகதையை வாசிக்க வருகிறார் கவிஞர் முகில்சன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் படிக்க போகும் சிறுகதையினுடைய தலைப்பு
செத்துக் கொண்டிருக்கும் துப்பறியும் செம்மல். செத்துக் கொண்டிருக்கும் துப்பறியும் செம்மல். ஆர்தர் கொனன் டாயில் எழுதிய தி டையிங் டிடெக்டிவ் என்ற ஆங்கில சிறுகதையை செத்துக் கொண்டிருக்கும் துப்பறியும் செம்மல் என்று தமிழாக்கம் செய்து வாசிப்பவர் உங்கள் முகில்சன். துப்பறியும் செம்மல் ஷெர்லாக் ஹோம்ஸ். துப்பறியும் செம்மல் ஷெர்லாக் ஹோம்ஸ் மிகவும் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவர் தனது உதவியாளராகிய வாட்சனை சந்திக்க விரும்பினார். அவர் தான் வாடகைக்கு தங்கியிருந்த வீட்டின் சொந்தக்காரையிடம் வாட்சனை அழைத்து வரும்படி கூறினார். வாட்சன் வந்ததும் தன் மேலாளரின் மோசமான உடல்நிலையை கண்டு ஆச்சரியப்பட்டார். வாட்சனால் அவருடைய மேலாளரை காப்பாற்ற முடிந்ததா? ஷெர்லாக் ஹோம்ஸ் நோய்வாய்ப்பட்டிருந்ததின் பின்னால் மறைந்திருந்த மர்மம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள கதை வாசிப்பதை கூர்ந்து கவனியுங்கள். ஷெர்லாக் ஹோம்ஸ் தங்கியிருந்த வீட்டின் சொந்தக்காரி திருமதி ஹட்சன் என்னை என் வீட்டிற்கு வந்து சந்தித்து, வாட்சன் அவர்களே, ஷெர்லாக் ஹோம்ஸ் செத்துக் கொண்டிருக்கிறார். 3 நாட்களாக அவருடைய உடல் ஆரோக்கியம் இறங்குமுகமாக இருக்கிறது. இன்னும் 1 நாள் தாக்கு பிடிப்பாரா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஒரு மருத்துவரை அழைத்து வருவதற்கும் என்னை ஹோம்ஸ் அனுமதிக்கிறார் இல்லை. என்னால் இன்னும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு மருத்துவரை அழைத்து வர என்னை அனுமதியுங்கள் என்று கூறிய என்னிடம், அப்படி என்றால் வாட்சனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். நான் பேரதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் ஷெர்லாக் ஹோம்ஸின் உடல் நலம் குன்றிய நிலை பற்றி எனக்கு தெரியாது. நான் என் மேற்சட்டையையும் தொப்பியையும் அணிந்து கொண்டேன். நானும் திருமதி ஹட்சனும் அவருடைய வீட்டை நோக்கி பயணித்தோம். அப்போது நான் அவரிடம் ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றி மேலும் விவரங்கள் கேட்டறிந்தேன். ஐயா, ஹோம்ஸை பற்றி என்னால் அதிகம் சொல்ல தெரியாது. ஹோம்ஸ் ரோத்தர் கைத்தில் ஆற்றங்கரையின் பக்கத்தில் ஒரு நீதிமன்ற வழக்குக்கு துப்பு துளைத்துக் கொண்டிருந்த போது இந்த நோயால் பாதிப்படைந்து வந்தார். அவர் புதன்கிழமை மாலையில் கட்டிலில் படுத்த படுக்கையானார். அதற்கப்புறம் இன்று வரை எழுந்ததே இல்லை. கடந்த 3 நாட்களாக எந்த நீரு ஆகாரமும் அவர் இறந்தவோ சாப்பிடவோ இல்லை. நீங்கள் ஏன் ஒரு மருத்துவரை அழைக்கவில்லை? நான் கேட்டேன். அவர்தான் வேறு மருத்துவர் இவரையும் அழைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே. அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் தைரியம் எனக்கு இல்லை ஐயா. ஷெர்லாக் ஹோம்ஸுடைய உடல்நிலை வருந்தத்தக்கதாக இருந்தது. மங்கிய வெளிச்சத்தில் மூடுபனி பொழிந்து கொண்டிருந்த நவம்பர் நாளில் ஷெர்லாக் ஹோம்ஸ் படுத்திருந்த அறை நிறைவான ஒரு நம்பிக்கையான உணர்வு தராத இடமாகவே இருந்தது. படுக்கையிலிருந்து என்னை உறுத்து பார்த்துக் கொண்டிருந்த ஒட்டி உணர்ந்து போன ஹோம்ஸின் முகம் என் இதயத்திற்கு ஒரு குளிர்ச்சியை கொண்டு வந்தது. ஹோம்ஸனுடைய கண்களில் காய்ச்சலின் ஒளி இருந்தது. அவருடைய கன்னங்கள் வெளியே இருந்தன. அவருடைய கைகள் நெருங்கிக் கொண்டே இருந்தன. அவர் சோர்வாக படுத்திருந்தார். என் அன்பிற்கினியவரே, ஹோம்ஸை நெருங்கிக் கொண்டே நான் கத்தினேன். தள்ளி நில்லுங்கள், முழுவதும் பின்னால் தள்ளி நில்லுங்கள். ஹோம்ஸ் கத்தினார். ஏன் ஹோம்ஸ்? நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். நிச்சயமாக வாட்சன், உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன். என் நன்மைக்காகவா? நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு தெரியும். இது சுமத்ராவில் இருந்து வந்த நோய். இது மரணத்தை தருவது மற்றும் ஒட்டுவார் ஒட்டி. வாட்சன், நீங்கள் என்னை தொட்டால் போதும் உங்களுக்கு இந்த நோய் வந்துவிடும். இனிய கடவுளே, ஹோம்ஸ், இது என்னை தடுத்து விடுமா என்று சொல்லிக்கொண்டே நான் ஹோம்ஸை நெருங்கினேன். நீங்கள் அங்கேயே நிற்பதா இருந்தால் நான் உங்களுடன் பேசுவேன். நீங்கள் அங்கேயே நிற்காவிட்டால் நீங்கள் இந்த அறையை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்றார் என் வல்லவர். நான் எப்போதுமே ஹோம்ஸனுடைய விருப்பத்திற்கு விட்டுக் கொடுக்கிறவன். ஆனால் இப்போது நான் ஒரு மருத்துவர் என்பதால் என்னுடைய உணர்ச்சிகள் தூண்டப்பட்டன. நோயாளி அறையில் குறைந்தபட்சம் நான் அவருடைய குரு. ஹோம்ஸ், நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு மருத்துவர் என்கிற முறையில் நான் உங்கள் நோயின் அறிகுறிகளை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு மருத்துவம் செய்வேன்
என்றேன். நான் ஒரு மருத்துவர் வைத்துக் கொள்வதைத்தான் நீங்கள் விரும்பினால் எனக்கு நம்பிக்கை உள்ள ஒரு மருத்துவரை வைத்துக் கொள்ள என்னை விடுங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இல்லையா? நிச்சயமாக உங்களை நட்பில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் வாட்சன், உண்மைகளே, நீங்கள் ஒரு பொது மருத்துவர், இந்த நோயை பற்றி அறிந்த ஒரு தனித்துறை வல்லுநர் இல்லை. அப்படி என்றால் சார் ஜேப்பர் மீட் அல்லது பென்சரோஸ் பிரஷர் அல்லது லண்டனில் உள்ள ஏதாவது மிகச்சிறந்த மருத்துவரை அழைத்து வர என்னை விடுங்கள். வாட்சன், நீங்கள் எவ்வளவு அறியாமல் நிறைந்தவராக இருக்கிறீர்கள் என்றார் ஹோம்ஸ் ஒரு முனகலுடன். உங்களுக்கு தார்பவுன்சி காய்ச்சல் அல்லது தொற்று நோயான கருப்பு பர்மோசா பற்றி என்ன தெரியும்? நான் அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. நான் ஒப்புக்கொண்டேன். கிழக்கு திசை நாடுகளில் இந்த நோயால் நிறைய பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய சமீப கால ஆராய்ச்சிகளில் அதை பற்றி அவ்வாறே அறிந்திருக்கின்றேன். அந்த ஆராய்ச்சி கல்வி பயிற்சியின் போது நான் இந்த நோயால் பீடிக்கப்பட்டு விட்டேன் என்றார் ஹோம்ஸ். அப்படி என்றால் நான் மருத்துவர் ஐனஸ்ட்ரி அவர்களை அழைத்து வருவேன் என்று கதவை நோக்கி நடந்து கொண்டே நான் கூறினேன். செத்துக் கொண்டிருந்த சம்பல் ஷெர்லாக் ஹோம்ஸ் எழுந்து கதவை தாளிப்பால் இட்டுவிட்டு பூட்டி கட்டுப்படுத்த முடியாத குரலில் ஒரு கணநேரம் கர்ஜித்தார். கட்டிலில் விழுந்தார். அப்போது நான் அடைந்த அதிர்ச்சி மாதிரி அதிர்ச்சியை நான் எப்போதுமே அடைந்ததில்லை. வாட்சன், நீங்கள் கூட்டுச்சாமி என்னிடமிருந்து உங்கள் உடல் வலிமையை பயன்படுத்தி பிடிங்கி எடுக்கக்கூடாது. நீங்கள் இங்கே 6 மணி வரைக்கும் இருக்க வேண்டும். இப்போது மணி 4 ஆகிறது. ஹோம்ஸ், இது மூர்க்கத்தனம் என்றேன் நான். வாட்சன், 2 மணி நேரம் மட்டுமே. அதன் பிறகு நீங்கள் வெளியே சென்று நான் விரும்பும் மருத்துவரை இங்கே அழைத்து வர வேண்டும். அதுவரையில் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும். கொஞ்சம் புத்தகங்கள் படிக்கலாம். மணி 6 ஆனதும் நாம் மறுபடியும் பேசலாம். புத்தகங்கள் வாசிப்பதில் என் மனம் ஈடுபடாததால் நான் மெதுவாக வட்டமாக நடந்து கொண்டு சுவர்களில் தொங்கிக் கொண்டிருந்த படங்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். நீண்ட நேரத்திற்கு பிறகு கணப்படுப்புக்கு மேலே அமர்ந்திருந்த குறுகலான நிலையடுக்கு வந்தேன். அங்கே மற்ற பொருள்களுக்கு மத்தியில் வலிக்கு திறக்கும் ஊடியுடன் இருந்த ஒரு சிறிய கருப்பு வெள்ளை தந்தத்தால் செய்யப்பட்ட பெட்டியை கண்டேன். அந்த பெட்டியை உன்னிப்பாக பார்ப்பதற்காக நான் என் கையில் தூக்கிய போது, வாட்சன், அந்த பெட்டியை கீழே வையுங்கள், அதை உடனே கீழே வையுங்கள். என்னுடைய பொருட்களை மற்றவர்கள் தொடுவதை நான் விரட்டுகிறேன். கீழே அமருங்கள், என்னை ஓய்வெடுக்க விடுங்கள் என்று ஹோம்ஸ் பயங்கரமாக கர்ஜித்தார். அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட நேரம் கழிவது வரை மனச்சோர்வுடன் நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். வாட்சன், இப்போது நீங்கள் கைவசம் சில்லறை நாணயங்கள் வைத்திருக்கிறீர்களா? ஆமாம் ஐயா, என்னிடம் சில்லறை நாணயங்கள் இருக்கின்றன. எவ்வளவு சில்லறை நாணயங்களை வைத்திருக்கிறீர்களோ அவைகளை உங்கள் கைக்கடிகார பையில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற எல்லா பணத்தையும் உங்கள் காற்றட்டை பையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எரிவாயு விளக்கு பாதி எரிந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். என் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் மேஜையின் மேல் சில கடிதங்களையும் காகிதங்களையும் கனிவுடன் வைத்து விடுங்கள். வைத்தாயிட்டா? இப்போது அந்த தங்க பெட்டியையும் மேஜையின் மேல் என் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் வையுங்கள். தங்கப்பெட்டியின் மூடியை இடுக்கியை பயன்படுத்தி சரக்குங்கள். இடுக்கியை மேஜையின் மேல் வையுங்கள். வைத்து விட்டீர்களா? அருமை. இப்போது வெளியே சென்று தாழ்வான பர்க்கு தெருவில் 13ஆம் என் வீட்டில் வசிக்கும் கல்வர்டன் ஸ்மித் இங்கே அழைத்து வாருங்கள். ஷெர்லாக் ஹோம்ஸை தனியாக விட்டு செல்வதற்கு இப்போது நான் தயங்கினேன். ஏனென்றால் கடுமையான காய்ச்சலின் காரணமாக அவர் பிதற்றிக் கொண்டிருந்தார். கல்வர்டன் ஸ்மித்தா, இந்த பெயரை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே என்றேன். நல்லது, எனக்கு வந்திருக்கும் நோயை பற்றி அறிந்தவர் அவரே. ஆனால் அவர் ஒரு மருத்துவர் இல்லை, அவர் ஒரு விவசாயி. அவர்
சுமத்ராவில் வசித்து வருகிறார். இப்போது லண்டனுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் அங்கே 6 மணிக்கு முன்பாக செல்ல வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 6 மணிக்கு முன்பாக சென்றால் நீங்கள் அவரை அவருடைய ஆய்வறையில் கண்டுகொள்ள முடியாமல் போய்விடும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உங்களால் அவரிடம் அவர் எதற்காக அவர் ஏற்கத்தக்க காரணங்களை கூறி அவரை இணங்க வைத்து இங்கே அழைத்து வர முடியும் என்று நான் நம்புகிறேன். அவரிடம் இங்கே என்னை எந்த நிலையில் விட்டுவிட்டு அவரை அழைத்து வர செல்கின்றீர்களோ அதை மிக தெளிவாக சொல்லுங்கள். வாட்சன், நான் செத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லி மன்றாடி அவரை அழைத்து வாருங்கள் என்றார் ஹோம்ஸ். அவரை நான் ஒரு சிற்றுண்டில் அழைத்து வருவேன் என்றேன். நான் வேண்டாம், வேண்டவே வேண்டாம், அவரே இங்கே வந்துவிட்டு அவரே திருப்பி செல்ல வேண்டும். வாட்சன், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நீங்கள் அவருக்கு முன்பாகவே இங்கே வந்து விட வேண்டும். நான் திருமதி வாட்சனை வெளியே பார்த்தேன். அவர் நடுங்கிக் கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார். கீழே சிற்றுந்துக்காக காத்திருந்த போது நான் ஸ்காட்லாந்து காவல்துறையை சார்ந்த ஆய்வாளர் மோர்டன் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அவருடைய ஆய்வாளர் சீருடையில் இல்லை. ஹோம்ஸ் எப்படி இருக்கிறார்? காவல் ஆய்வாளர் என்னை கேட்டார். அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது என்று நான் பதில் கூறினேன். நான் கல்வர்டன் ஸ்மித்தினுடைய வீட்டை அடைந்தேன். வாயிலில் அவருடைய பணியாளர் தோன்றினார். பாதி நிறைந்திருந்த கதவு வழியாக ஒரு மனிதர் குரல், நான் வீட்டில் இல்லை என்று சொல்லிவிடு என்று உணவு பணியாளரிடம் சொன்னதை நான் கேட்க நேர்ந்தது. ஆனால் நான் உணவு பணியாளரை கடந்து அந்த அறையின் உள்ளேயே சென்று விட்டேன். அங்கே ஓர் உடல் நலமற்ற வழுக்கை தலை மனிதன் இறந்து கொண்டிருந்தார். பார்த்தேன். என்னை மன்னிக்கவும், காலதாமதம் செய்ய முடியாத விஷயம் என்று கூறிய நான் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்று பேசுவதற்கு ஆரம்பித்தேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற பெயரை சொன்னதும் அந்த மனிதனிடம் ஒரு வித்தியாசமான மாற்றம் ஏற்பட்டது. நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸிடமிருந்து வருகிறீர்களா? அவர் எப்படி இருக்கிறார் என்று அந்த வழுக்கத்தலை மனிதர் கல்வர்டன் ஸ்மித் கேட்டார். அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அதனால் தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். ஹோம்ஸ் உங்கள் மேல் ஒரு மிக உயர்ந்த எண்ணம் வைத்திருக்கிறார். லண்டனில் உங்கள் ஒருவரால் தான் அவருக்கு உதவ முடியும் என்று நம்புகிறார். கல்வர்டன் ஸ்மித் அச்சம் கலந்த ஆச்சரியம் அடைந்தார். ஏன் என்று கேட்டார். கிழக்கு திசை நாடுகளில் நோய்கள் பற்றிய உங்கள் அறிவுதான் அதற்கு காரணம். நான் பதில் சொன்னேன். ஹோம்ஸுக்கு அந்த நோய் எப்படி வந்தது? கல்வர்டன் ஸ்மித்திடம் நான் அனைத்தையும் கூறினேன். அவர் புன்முறுவல் பூத்தார். என்னுடன் ஹோம்ஸுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு வருவதற்கு சம்மதித்தார். எனக்கு வேறு ஒரு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு நான் அவரிடமிருந்து பிரிந்து சென்றேன். ஒரு மூழ்கிக் கொண்டிருந்த இதயத்துடன் நான் ஹோம்ஸின் அறையை அடைந்தேன். ஸ்மித் வந்து கொண்டிருக்கிறார் என்று ஹோம்ஸிடம் சொன்னேன். நல்லது செய்திருக்கிறீர்கள் வாட்சன். ஒரு நல்ல நண்பனால் செய்ய முடிந்ததை எல்லாம் நீங்கள் எனக்கு செய்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் அடுத்த அறையில் மறைந்திருங்கள். எதுவும் என்னிடம் பேசவோ இங்கே வரவோ கூடாது. மனித காலை ஓசைகளை நான் கேட்டேன். ஹோம்ஸ், நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா என்று ஒரு குரல் ஹோம்ஸிடம் கேட்டதையும் நான் கேட்டேன். என்னை அழைத்தது கல்வர்டன் ஸ்மித் தானே? ஹோம்ஸ் ஓசையின்றி பேசினார். எனக்கு என்ன கோளாறு என்பது உங்களுக்கு தான் தெரியும். லண்டனிலேயே நீங்கள் மட்டும்தான் என்னை எனக்கு வந்திருக்கும் நோயிலிருந்து காப்பாற்ற முடியும். உங்களுக்கு உங்கள் நோயின் அறிகுறிகள் தெரியுமா? கல்வர்டன் ஸ்மித் கேட்டார். மிக மிக நன்றாக தெரியும் ஐயா கல்வர்டன் ஸ்மித் அவர்களே என்று கூறிய ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரது நோயின் அறிகுறிகளை விவரித்தார். ஹோம்ஸ், உங்களுக்கு வந்திருக்கும் நோயின் அறிகுறிகளும் விக்டர் சாவேஜுக்கு வந்திருந்த நோயின் அறிகுறிகளும் முற்றிலும் ஒத்திருக்கின்றன. பாவம் விக்டர், அந்த நோய் அவருக்கு வந்து 4வது நாளே இறந்து விட்டார். அவர் ஓர் உறுதியான ஆரோக்கியமான இளம் மனிதர்.
அதை செய்தது நீங்கள் தான் என்பது எனக்கு தெரியும் என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஆனால் அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? தயவு செய்து எனக்கு குடிக்க தண்ணீர் தாருங்கள், ஹோம்ஸ் முனகினார். இதோ தண்ணீர் என்று கூறிய ஸ்மித்தின் குரலை நான் கேட்டேன். தயவு செய்து என்னை குணப்படுத்துங்கள் குணப்படுத்துங்கள். விக்டர் சாவேஜின் காரணங்களை பற்றி எனக்கு தெரியும். அவரை சாகடித்தது நீங்கள் தான். எல்லாவற்றையும் நான் மறந்து விடுகிறேன். இப்போது என்னை குணப்படுத்துங்கள். அதை நான் மறந்து விடுகிறேன். நீங்கள் மறக்கலாம் அல்லது நினைவில் வைத்துக் கொள்ளலாம், அது உங்கள் இஷ்டம். என் சகோதரனின் மகன் விக்டர் சாவேஜ் எப்படி செத்தான் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த நோய் சைனாவில் மாலுமிகளிடமிருந்து உங்களுக்கு வந்ததாக வாட்சன் என்னிடம் சொன்னார். வேறு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? என்னால் சிந்திக்க முடியவில்லை. என் சிந்தனை திறன் போய்விட்டது. எனக்கு உதவுங்கள், ஹோம்ஸ் மன்றாடினார். உங்களுக்கு ஏதாவது பொருள் தபாலில் வந்ததா? அதிர்ஷ்டவசமாக ஒரு பெட்டி புதன்கிழமை. ஆமாம் ஸ்மித், அந்த பெட்டியை நான் திறந்தேன். அதனுள்ளே ஒரு கூர்மையான உலோகத்தாலான சுருளில் இருந்தது. அது குதித்தெழுந்து என்னை குத்தி என் ரத்தத்தை உறிஞ்சிவிட்டது. அது ஒரு தமாஸ் என்றார் ஹோம்ஸ். முட்டாளே, அது ஒரு தமாஸ் இல்லை. அது உனக்கு கிடைத்திருக்கிற சாவு. என் வழியில் குறுக்கிட உன்னை ஏற்றுக்கொண்டது யார்? உனக்கு விக்டர் சாவேஜின் சாவை பற்றி நிறையவே தெரியும். ஷெர்லாக் ஹோம்ஸ், உன்னுடைய சாவு பக்கத்தில் தான் இருக்கிறது. நான் இந்த தங்க பெட்டியை என் சட்டை பையில் எடுத்து சென்று விடுவேன். உன் சாவுக்கு நான் தான் காரணம் என்பதற்கு இதுதான் கடைசி சாட்சி. கல்வெட்டர் ஸ்மித், எரிவாயுவை கூடுதலாக திறந்து விடுங்கள் என்றார் ஹோம்ஸ் அவரது இயல்பான குரலில். சரி, நான் உங்களை மேலும் சிறப்பாக பார்க்கும் அளவிற்கு எரிவாயுவை திறந்து விடுகிறேன். அங்கே அமைதி நிலவியது. அதன் பிறகு இதெல்லாம் என்னது என்று கல்வெட்டர் ஸ்மித் சொன்னதை நான் கேட்டேன். வெற்றிகரமான நடிப்பு. 3 நாட்களாக நான் தண்ணீரோ உணவோ அருந்தவோ உண்ணவோ இல்லை என்றார் ஹோம்ஸ். அந்த நேரத்தில் வெளியே மனித காலடி ஓசைகள் கேட்டன. கதவு திறந்தது. காவல் ஆய்வாளர் மோட்டருடைய குரலை நான் கேட்டேன். கல்வெட்டர் ஸ்மித், விக்டர் சாவேஜ் நீ கொலை செய்த குற்றத்திற்காக நான் உன்னை கைது செய்கிறேன் என்றார் மோட்டர். அங்கே திடீரென்று பரபரப்பும் கைகலப்பும் நிகழ்ந்தன. அவைகளை தொடர்ந்து இரும்பு வளையங்களின் திடீரென்ற மோதல் வலியும் திடீரென்று வேதனை நிறைந்த அழுகையும் கேட்டன. அங்கே கைவிலங்குகளின் கீச்சொலியும் கேட்டன. ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னை உள்ளே வரும்படி அழைத்தார். வாட்சன், நான் உங்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டமைக்கு என்னை மன்னிக்கவும். ஒரு மருத்துவரான உங்களின் திறமையை நான் குறைத்து பேசிவிட்டேன். கல்வெட்டர் ஸ்மித்தை இங்கே கூட்டி வருவதற்காகத்தான் நான் அப்படி நடித்தேன். நான் நோயிட்டிருக்கவும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் அப்படி நடித்தேன். ஆனால் உங்கள் நோயாளி தோற்றம் நான் இழுக்கும் குரலில் கேட்டேன். 3 நாட்கள் நோன்பிருந்ததும் ஒப்பனை செய்து கொண்டதுமே அந்த கண்கட்டி வித்தையை செய்தனர். அந்த சில்லறை நாணயங்கள் பற்றிய பேசியதற்காக, ஓ அதுவா, நான் நோயினால் பிதற்றுகிறேன் என்பதை நிரூபிப்பதற்காகவே நான் சில்லறை நாணயங்களை பற்றி பேசினேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் சிரித்தார். வாட்சன், நான் இப்போது சாப்பிட வேண்டும். கல்வெட்டர் ஸ்மித் அவருடைய சகோதரனின் மகனை எந்த முறையில் கொலை செய்தானோ அதே முறையில் என்னையும் கொலை செய்து தண்டனையில் இருந்து தப்பிக்க விரும்பினான். வாட்சன், நான் இப்போது சாப்பிட வேண்டும். சிம்சன்ஸில் ஏதாவது சத்தான உணவு சாப்பிடுவது பொருத்தமானதாக இல்லாதிருக்காது என்று நான் நினைக்கிறேன். வாட்சன், உங்களுக்கு நன்றி என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக தமிழ்நாடு புலவர் பேரவை மாவட்ட தலைவர் கவிஞர் புதுமைப்பித்தன் அவர்கள் கவிபாடு வருமாறு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவிஞர் புதுகை புதல்வன். திரைப்பட பாடலாசிரியர். சின்ன சின்ன இடங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். புதுக்கோட்டையில தமிழ்நாடு புலவர் பேரவை மாவட்ட தலைவர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல மாவட்ட குழு உறுப்பினர். நிறைய இலக்கிய அமைப்புகள்ல இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவர் வருவார்ல, புதுகை வெற்றிவேலன் வருவார்ல ஐயா, அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். இங்க செங்கல்பட்டுல தான் இருக்கிறவர். நான் முகநூல்ல நம்ம தமிழ் சங்கத்தோட செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷம். இங்க வரும்போது கண்டிப்பா இங்க எல்லாரையும் பார்த்துட்டு அறிமுகப்படுத்திக்கலான்னு தான் வந்தேன். அது கரெக்டா நேற்று வந்தேன். இன்னைக்கு இங்க நடக்குதுன்னு சொல்ல ரொம்ப மகிழ்ச்சி. நான் நேரம் இங்க வந்துட்டேன். ஏன்னா கோட்டப்புறத்துல ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அங்க போகாம இங்க வந்துட்டேன். ஏன்னா அந்த பேர் என்னை இழுத்துருச்சு, தலைநகர் தமிழ் சங்கங்கிற பேர் என்னை இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த திருக்குறள் தேசிய நூல்னு போட்டிருக்கீங்க, நம்ம அதை அறிவிக்க சொல்லி 2012 நாங்க டெல்லியில பாராளுமன்றத்துக்கிட்ட போய் உண்ணாவிரதம் இருந்தோம். எங்க அமைப்பு மூலமா போய் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம். அங்க பிரதமர் தாக்க அனுமதி கேட்டா கொடுக்கல. சரி, மற்றவங்க மாதிரி தீவிரவாதி மாதிரி தான் நம்ம இறங்கி போராட வேண்டாம், அமைதியான முறையில இருக்குன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தோம். அப்ப இல்ல இன்னும் போராடிட்டு தான் இருக்கிறோம். அதுல நம்ம இங்க போட்டிருக்கதே ரொம்ப சந்தோஷம். திருக்குறள் தேசிய நூல் நம்மளாம் போட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதுல என்னன்னா, திருக்குறள் தொடர் சொற்பொழிவு தொடர்ந்து நடத்துறீங்க. சில அமைப்புகள் இருக்காங்க, அதாவது அந்த அமைப்பு தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்தாம அதை வச்சுக்கிட்டு தமிழை முன்னிலைப்படுத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கே தெரியும், ஒரு சில அமைப்புகள் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், தமிழ்நாட்டுல நடக்குது. அவங்க முன்னிலைப்படுத்தி போட்டுக்கிறாங்க எல்லாம். அது அடையாளமா ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. ஆனா தலைவர் தமிழ் சங்கம் ஒவ்வொரு முகன் பதிவையும் படிக்கிறேன். இங்க இருக்கிற அமைப்பு எல்லாம் நம்ம தலைவர் பேராசிரியர் டாக்டர் முகிலை ராசபாண்டியன் ஐயா அவர்களுக்கும், செயலர் பாவலர் கணபதி ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் கவின் திருவடி பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் முதற்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திடீர்னு வந்தேன், இருந்தாலும் என்னை பேச சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒவ்வொரு மாசமும் நல்லா தொடர்ந்து நடக்கணும். நான் சென்னைக்கு வரும்போது அவசியம் காமிக்கிறேன். நீங்க எல்லாம் கவிதை வாசிச்சீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல ஒரு சின்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேளுங்களேன், சொல்றேன். அது வார்த்தை நம்ம சங்கத்தை பத்தி இல்ல, அமைப்பை பத்தி இல்ல. ஒரு இளம் வயதினர் நிறைய பேர் வரணும். இளம் வயதினரை நம்ம முன்னிலைப்படுத்தி கொண்டு வரணும். அதை என்னோட வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நம்ம சந்ததிகள் அடுத்த ஆளுகளை வர வச்சு நம்ம ஒண்ணும் இல்லை, அடிப்படையில இருந்தே கற்றுக் கொடுப்போம். தமிழ் மொழியை அடிப்படையில இருந்தே கற்றுக் கொடுக்குறோம். இப்ப வெளிநாடுகள்லாம் கற்றுக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஊர் நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து போய் பேராசிரியரை வச்சு முதலமைச்சர் இப்ப அறிவிச்சிருக்காரு, இந்த மாதிரி தமிழாசிரியர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு வருஷத்துக்கு பயிற்சி அங்க கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுத்து இப்ப தேர்ந்தெடுக்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி மாசம் மாசம் இங்க இந்த சொந்த கட்டடம் இருக்கும் போது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அரசியல் கட்சிகள் தான் சொந்த கட்டடங்களை வச்சுட்டு இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தமிழ் அமைப்பு சொந்த கட்டடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இது இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா சந்ததி மாணவர்கள் எல்லாத்துக்குமே முன்னிலைப்படுத்திக் கொண்டு வரணும் என்னுடைய வேண்டுகோளை வச்சு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தலைநகர் தமிழ் சங்கத்தின் செயலாளர் பாவலர் மா கணபதி ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருக்குறள் தேசிய நூல் தொடர் சொற்பொழிவு 41வது தொடர் சொற்பொழிவு. கல்லாமை என்கிற அதிகாரத்துல நம்முடைய மதிப்பிற்குரிய செம்மொழி நிறுவனத்தினுடைய பதிவாளராக சிறப்பாக பணியாற்றியவரும் மாநில கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக பல ஆண்டுகள் பணியாற்றி
தொடர்ந்து தன்னுடைய ஓய்வு காலத்திலும் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், குறுந்தொகை, அடுத்த திருக்குறள், சீவகை சிந்தாமணி, தொடர்ச்சியாக திருக்குறள் தன் வாழ்நாள் முழுவதும் ஓய்வு பெறுவதற்கு முன்பே தொடங்கி. இதையே பெரிய ஒரு செய்தி. இதற்காக அவரை எத்தனை முறை பாராட்டினாலும் மனித வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபடுகிற ஒரு சிலரில் நம்முடைய மதிப்பிற்குரிய மிகிலை அவர்கள் பாராட்டுக்குரியவர். தமிழாய்ந்த தமிழ் அறிஞராக இன்றைய தினம் இந்த தலைநகர் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்து எல்லோரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு முதல் வணக்கம். அடுத்ததாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய தலைநகர் தமிழ் சங்கத்தினுடைய பொருளாளர் அன்புக்குரிய கல்வியாளர் திருவடிப்பாண்டியனுடைய பணிகள் தலைநகர் தமிழ்ச்சங்க வளர்ச்சியில ஒரு மைல்கல். ஏனென்றால் நம்முடைய வள்ளல் வெள்ளச்சாமியோடு இணைந்து இந்த சுற்றுச்சுவர் கட்டுவதாகட்டும், இங்கே வருகிற சில கட்டட பணிகள் எல்லாம் தன் முன்னெடுத்துக் கொண்டு தானே இங்கே வந்து இருந்து அந்த பணிகளை செய்கிற ஒரு ஆற்றல் பெற்ற பெருமகன். அடுத்து ஒரு கூட்டம் 2 மணிக்கு தொடங்கும். அந்த கூட்டத்துக்கே திருவடிப்பாண்டியன் தான் திறந்தார். அப்ப அவருடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்ல இருக்கிறார். அதே போல இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் சம்பத் அவர்கள், தமிழ் பேராசிரியர், அவருடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும். அது அவருடைய இந்திரா கணேசன் கல்வியியல் கல்லூரி திருச்சியில பணியாற்றியவர். அவருடைய கருத்துக்கள் திருக்குறள் தொடர்பாக நம்முடைய மிகிலையாருக்கு அவரை பற்றிய செய்திகளை அறிந்த ஒரு நண்பர் என்ற முறையிலே திரு சம்பத் அவர்கள் கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். அதே போல இங்கே நன்றியுரை சொல்ல இருக்கிற செந்தில்குமார், நிகழ்ச்சி நெறியாளர் கவிஞர் வாசுகி அம்மா தொடர்ந்து நல்ல சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற கவிமாமணி செந்தமிழ் சித்தன், கவிஞர் தெய்வ கணபதி, கவிஞர் குமுதலட்சுமி, கவிவாணர் திருநாவுக்கரசர் எங்க போய் இருக்காரு. திருநாவுக்கரசர் தான் இன்னைக்கு அந்த மாலையில மதியத்துக்கு மேல நடக்கிற செயற்குழுவுக்கு முக்கிய நீங்க தான். ஆனா காலையிலேயே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஐயா, உங்க உள்ளத்தை தமிழ்ச்சங்கம் தான் வளர வேண்டும், நாம் வளர்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பாருங்க. அவர் சொன்னாரு இளைஞர்கள் வருவார்களான்னு. இளைஞர்கள் எங்களுக்கு தேவையில்லையா, அவங்க அங்கேயோ இருக்கா விசில் அடிச்சுக்கிட்டு, அவன் வாழ்க்கையெல்லாம் வீணடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி அறிஞர்கள், பண்பாளர்கள், கவிஞர்கள் இவர்கள் வந்தா போதும். இதுதான் தமிழ் வளரும். தமிழ் வளர்ச்சிக்கு சின்ன பசங்க எல்லாம் வந்து அதை கெடுத்து விட்டு போயிடுவாரு. அவன் இன்னும் படிக்கவே இல்லையே ஒழுங்கா. அதை நீங்க வீட்டிலேயே சொல்லிக் கொடுங்க. இல்ல நீங்க நம்ம பதில் சொல்ல வேண்டாம். வீட்லயே நம்ம அவங்களுக்கு நெறிப்படுத்திட்டு அப்புறம் கொண்டு வரும். இன்னும் அவங்க நெறிப்படலன்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா நாளைக்கே நீங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு வாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே சாங்க போடுவதற்கு நாங்க சாங்க போட்டு நல்ல உணவு அளித்து அவங்களுக்கு என்னென்ன போக்குவரத்துக்கு தரேன். தயவு செய்து வர சொல்லுங்க. பரணி தானே நீங்க? ஐயா நாங்க இங்க எத்தனை ஆண்டு காலமாக நானும் புலவர் சுந்தரராசனும் எத்தனை பேரும் மன்றாடி போராடி எத்தனை நண்பர்களை பாருங்க இங்க பணமாக இருக்கிறார்கள். 25 பேர் இந்த அறக்கட்டளைக்கு பயன்பட்டவர்கள் பணமாக இருக்கிறார்கள்.
இன்னும் படமாக இருக்க வேண்டியவர் படம் போடல, படமே இல்ல. ஒரு 10 பேர் இருக்கிறோம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நாம் சொல்லுகிறோம், ஏன் நம்ம 10 பேர் கூப்பிட்டு வரக்கூடாது? ஒரு இளைஞர்களை இவர் சொன்னார், புதல்வன் வருகிற பொழுது 10 பேர் படையோடு வாங்க. நாங்கெல்லாம் வயதானவர்கள், நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு நடக்கிறதுக்கே 2 பேர் கூப்பிட்டு வரணும். எனக்கே 2 பேர் துணையா இருந்தா நல்லா இருக்குமான்னு யாரும் வரமாட்டேன், என் பேரன் வரமாட்டேங்கிறான், யாரும் வரமாட்டாங்க. ஏதோ தாத்தாவுக்கு வேற வேலை இல்லை போறாரு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு மதிக்கிறாங்க. அது ஆனால் அந்த கதையே வேண்டாம். நாம் இருக்கிறவர்கள் இந்த தலைநகரை தமிழ்ச்சங்கத்தை காப்பாற்றினாலே போதும். அவர்கள் வருவார்கள், அவர்கள் ஓய்வு பெறுகிற பொழுது வருவார்கள். அவர்கள் ஏதோ பணிகளில் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள், அதனால அவர்கள் வருகிற பொழுது வருவார்கள். அதற்காக நாம் ரொம்ப கவலைப்படக்கூடாது. இங்க நம்ம பொறியாளர் தட்சிணாமூர்த்தி வந்திருக்காரு, பேராசிரியர் ராணி வந்திருக்காங்க பாருங்க, பேராசிரியா இருந்தாலும் வர்றாங்க. செந்தில்குமார் என்ன மாதிரி கவிதை படிக்கிற ஒரு ஆற்றல் படித்த ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற பின்னாடி இங்க வந்து எல்லா வேலைகளையும் செய்யறாரு. சின்ன வயது ஆட்கள் போல ஓடி ஆடி வேலை செய்கிறார்கள். அதே போல இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய அருமைக்குரிய பொள்ளாச்சி சண்முகானந்த், இவருக்கு துணையா மிகிலையாருக்கு 2 பேர் இருக்காங்கன்னா அது கோபாலகிருஷ்ணனும் பொள்ளாச்சி சண்முகானந்த். அதே அப்படி அவர்கள் அரவணைச்சு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா இனிமையா பாடுகிற ஒரு ஆற்றல் படைத்தவர்கள், இசை அறிவு உள்ளவர்கள். அவர் பாடுகிற பொழுது நீங்க கேட்கிற வாய்ப்பு இல்லை. நான் அதை கேட்டு வச்சு அம்மா எல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. அதே போல இங்க வந்திருக்கிறவர்கள் யார் பேரெல்லாம் விட்டு பன்னீர்செல்வம் ஐயா எங்கிருந்து வர்றாங்க, கல்பாக்கத்துல இருந்து வர்றாங்க. அது போதுங்க, நமக்கு வருவாங்க இளைஞர்களை நம்ம கொண்டு வருவோம். முகில்சன் அவர் என்ன இருந்தாலும் வந்துடுவார். அவருடைய கட்டுரைகள் ஆங்கில வழியில உள்ளதை அவர் தமிழ்படுத்தி அதை எப்படியாவது இங்க மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வருகிறார்கள். அதே மாதிரி நம்ம புஞ்சை தமிழரசன், அவருடைய புதல்வர் புஞ்சை தமிழரசன் இந்த தமிழ்ச்சங்கத்துக்கு செய்த அர்ப்பணிப்பு அதிகம். ஒரு முறை நானு புஞ்சை தமிழரசன் சுந்தரராசன் அவர் மகன் 4 பேர் தான் டெல்லிக்கு போய் 5 நாட்கள் இருக்கிறோம். புஞ்சை தமிழரசன் எல்லாரும் ஒரே அறையில போட்டு ஏதோ அடைச்சு வச்ச மாதிரி. அவர் புஞ்சை தமிழரசன் எப்படி இருப்பார் உயரமா. எதுக்கு போனோம்? தமிழ்ச்சங்க மாநாடு அதை எப்படி நடத்துவது, ஒருங்கிணைப்பு மாநாடு. அப்பொழுது அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தை எப்படி உருவாக்குவது என்பதற்காக 2011 போனோம். 12 அப்துல் கலாம் ஐயா அதை தொடங்கினார்கள். வரலாறு பெரிய செய்திகள் எல்லாம் இருக்கு, அது வேற நம்ம சொல்ல வேண்டும். செம்மொழிக்கு பாடுபடாதுதான். செம்மொழிக்காக 1998 நானும் சுந்தரராஜன் நண்பர்கள் எல்லாம் வைத்து ஒரு மேல்நிலை பள்ளியில நாங்க பணியாற்றுகிற பொழுது அங்கதான் எங்களுக்கு சங்கமே, இடமே கிடையாது. இல்லைன்னா வள்ளுவர் கோட்டம், இல்லைன்னா பனையல் பூங்கா. அப்புறம் தானே இது வந்தது. இன்னைக்கு இதை மகிழ்ச்சியா நம்ம திருநாவுக்கரசு சொன்னாரு, இங்க உட்கார்றோம், நல்ல காற்றாடியோடு பேசுகிறோம். சுந்தரராஜனா அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நினைத்து பாருங்க, சுந்தரராஜன் அந்த அணுக்கு வேண்டி கட்டிக்கிட்டு அப்படியே தெருவா போவோம். நானும் சுந்தரராஜனும் வண்ணாரப்பேட்டையில ஒருத்தர் தினம் வர சொல்லுவார் நன்கொடைக்காக. நல்ல மனிதர் தினம் போனோம், நாளைக்கு வந்துருங்க உங்களுக்கு தரோம் அப்படி. அவர் கேட்டார் ஒரு கேள்வி, உங்களுக்கு இதே வேலையா அப்படி எப்படி இருக்கும்? அவரை நானும் தலைமையாசிரியரா வந்த உயர் பதவி வேண்டாம் என்று சொன்னோம். தலைமையாசிரியராக போய்விட்டால் தமிழ்ச்சங்க பணிகளை செய்வது யார்? நானும் கூட கொஞ்சம் ஆசைப்பட்டேன், இப்படியா தலைமையாசிரியர். ஆனால் நான் சுந்தரராஜன் என்ன செய்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன். நான் சொல்லிட்டேன், ஏன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் போய் கெஞ்சுவாங்க, எங்க போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு. கரிகால் வளவன் என்கிற பேரை பாருங்க, கரிகால் வளவன் அவர் தான் கமிஷனர் மாநகராட்சி. அவர் சொல்றாரு, உங்க 2 பேருக்கு நான் பதவி உயர்வு கொடுத்துட்டேன், இல்லையா எங்களுக்கு மாற்றல் பண்ணுங்க, பதவி உயர்வு எல்லாம் கொடுக்காதீங்க, ஒரே பள்ளியில எங்க 2 பேரையும் போட்டு கொடுத்துருங்க, இதுதான் எங்க வேண்டுகோள்.
ஏனென்றால் எங்களுடைய நோக்கம் அப்படி. ஐயோ, நான் எங்கேயோ போற சப்ஜெக்ட் விட்டு எதுக்குன்னா சிலர் தெரியாதவர்கள் இருப்பார்கள். வரலாறுங்கிறது பெரிய முக்கியமானது. வரலாறு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த கட்ட பணிகளுக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமா நம்ம இன்னும் இளைஞர்கள் எல்லாம் இருக்கீங்க. நீங்க இளைஞர், புதுவை தமிழ் புதல்வன் வரணும், தொடர்ந்து வரணும். பாருங்க, பன்னீர்செல்வம் எங்க இருந்து வர்றாரு, அதுபோல வரணும். செந்தில்குமார் எல்லாம் தன்னை இங்க அர்ப்பணிச்சிட்டார், இங்கதான் வருவேன். தெய்வ கணபதி இப்படி இங்க நம்முடைய சகோதரிகள் எல்லாம் சாயலட்சுமி வந்திருக்காங்க. ஐயாவோட டாக்டர் கமலா அவர்கள் வந்திருக்காங்க, எல்லாம் கவிதை பாடினார்கள். பரணி ஐயா வந்திருக்காங்க. நம்முடைய கூடுவாஞ்சேரி இளஞ்செழியனா அதிகமா இளஞ்செழியன் ஐயா அவர்கள். அப்புறம் யார் யாரு மறந்துட்டாங்க தெரியல. திருநாவுக்கரசு ஐயா, மகேஷ்கண்ணன் என் உடன்பிறவா சகோதரர், அவருடைய துணைவியார் மகேஸ்வரி வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் தமிழ்ச்சங்கத்துக்கு ரொம்ப நம்ம டெல்லி போராட்டத்துக்கு எல்லாம் வந்திருக்காரு. நம்முடைய கண்ணன் தொடர்ந்து வந்துகிட்டு இருப்பாரு, இடையில நின்றுவாரு, என்னன்னு தெரியாது. ஆனா அவரு கவிதை அடுத்த முறை கவிதை பாடணும். இப்ப நான் பொருளுக்கு வந்து விடுகிறேன். கன்னியாகுமரி, கன்னியாகுமரி போகணும். வந்தார சுந்தரராஜனுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி முதலாண்டுக்காக ஐயா வந்திருந்தாங்க, மறந்துட்டேன். இவரு ஜனாதேசன் முகிலை ராஜபாண்டி. காரணம், நம்ம எதையும் மறக்க கூடாதுமா. சுந்தரராஜனுடைய அர்ப்பணிப்பு இதெல்லாம் வந்து என்ன எடுத்துக்கிட்டு போயிட்டாரு சொல்லுங்க. எத்தனை சிரமம் பட்டிருப்பாங்க. குடும்ப மழையிலையும் வெயிலையும் அலைஞ்சு பள்ளிகள்ல கூட என்ன எங்க பாடங்களை நடத்துறதுல தள்ளி போட்டுட்டு எப்படி அந்த மாநாட்டை நடத்துவோம். எத்தனை மாநாடுகள், திருக்குறள் தேசிய நூல் மாநாடு எத்தனை நடத்தணும். பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இங்க அழைச்சு வந்துருக்கும். இங்க வந்தவர்கள் யார் யார் சொல்ற பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ், மக்கள் இவர் மதிமுக கட்சியினுடைய தலைவர் வைகோ, இள கணேசன், நம்முடைய கவர்னராக இருந்து மறைந்தார் இள கணேசன், திருமாவளவன், திருமாவளவன் ஐயா அவர்கள், இது போல எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தமிழ் சங்கத்துக்கு கால் வைக்காதவர்கள். விஐடி விஸ்வநாதன் வந்து அவருக்காக நாங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். கடனை வாங்கணும், நானும் சுந்தரராஜனும் கடனை வாங்கணும். 1 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி இங்க மேடை போட்டு திருவள்ளுவர் சிலையை திறக்க வைத்தோம். அவர் அறிவித்தது 5 லட்சம். எல்லோரும் நினைத்தார்கள் சுந்தரராஜன் கணபதியும் 5 லட்சத்தை வாங்கி நல்ல மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், 5 லட்சமும் தரவில்லை, ஆதரவான வார்த்தைகளும் சொல்லவில்லை. அவர்கள்தான் இன்று உலகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிற இலக்கிய செல்வர்கள். பலமுறை போய் கேட்டோம். பேராசிரியர் இளவரசு ஐயா படமா இருக்க, அவரை கூப்பிட்டு போய் அதே அண்ணா நகர் வீட்டுல போய் உட்கார்ந்து பேசுவோம். ஐயா நீங்க அது கொடுத்தா நாங்க மேல் கட்டட வேலை தொடங்கும். கொடுக்கல. கொடுத்தவர்கள் எல்லாம் வேற யாரும் இல்லை, உங்களை போன்றவர்கள் தான். நீங்கள் கொடுத்ததுதான். இதே திருநாவுக்கரசு எத்தனை முறை சுந்தரராஜன் கேட்கிற பொழுதெல்லாம் இந்த கூட்டத்துக்கு பணம் வேணும்னா கொடுப்பாரு, தன் கையில இருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் கொடுத்துருக்குறாங்க. திருவடி பாண்டியன் செலவு பண்ணுவாரு. வள்ளல் வெள்ளச்சாமியை விடவா நாங்கள் கட்டளை கட்டி துவங்குறோம், ஒண்ணும் முடியல, எப்படி பண்றது அப்படிங்கும் போது 5 லட்சத்தை எடுத்து கொடுக்குறாருங்க. இன்னைக்கு என்ன சாதாரண விஷயமா? 2008 நினைக்கிறேன், 2008 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. இன்னைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் மறைமலை நகரை விட்டு அங்க வடசென்னைக்கு போயிட்டார். வரலாறு. தொல்காப்பியர் சிலை வைக்க வேண்டும் என்று புலவர் சுந்தரராஜன் ஒரு முடிவு எடுத்து விட்டார். அப்ப தொல்காப்பியர் சிலை வைப்பதற்கு 12 லட்சம் வேணும். வரலாறு. இன்னைக்கு தொல்காப்பியர் சிலை அங்கே காப்பிக்காட்டில் அவர் பிறந்த மண்ணில் வைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக தலைநகர் தமிழ்ச்சங்கம் முடிவெடுத்த பொழுது, அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் அனைவரும் இணைந்த பொழுது முதல் தொகையாக 2 லட்சத்தை கொடுத்தார் வெள்ளச்சன். போனீங்களா? பாத்தீங்களா? பாருங்க. இப்ப தமிழக அரசே அதை கையில் எடுத்து ஆண்டுதோறும் அந்த இதெல்லாம் விழா நடத்துகிறார்.
சுந்தரராசனும் நானும் அங்க போய் விழா நடத்த முடியுமா? நம்முடைய மகிழையார் தான் அந்த இதெல்லாம் அவரை 1 லட்சம் ரூபாய்க்கான தொகையை வசூல் செய்து கொடுத்தார். எல்லோருடைய உழைப்பு தொடர்ந்து நாங்க அந்த ஆலப்பாக்கத்துல அந்த சிலை செய்கிற வரைக்கும் இங்க தேர்தலை வருவர்கள் நான் அழைத்திருப்போம். பேராசிரியர் நன்னன் வந்திருக்காரு, செலம்பொலி ஐயா வந்து பார்த்தாரு, இப்படி இருக்கணும் வடிவம் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொன்றும் இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு எத்தனை பேர் பாடுபட்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் நீங்க எல்லாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது ஏதோ வந்து விட்டது. நீங்க பாத்தீங்கன்னா நேரம் ஆகிப்போச்சு. திருக்குறளை பற்றி தொடர்ந்து நடத்தி வருகிற நம்முடைய விகிலை ராஜபாண்டியன் அவர்களை நானும் பாராட்ட வேண்டும். அவருடைய தொண்டு சிறக்க இதே போன்று அவருடைய தொடர் சொற்பொழிவுகள் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். கம்பராமாயணத்தை இங்க நடத்தலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க கம்பராமாயணம் இப்ப ஆன்மீகத்தை நம்ம ஒண்ணும் புறக்கணிக்கல, ஆன்மீகமும் தேவைதான். இவருக்கு நீர் இல்லா நெற்றி பாருங்க அவையார் சொன்னாங்க. ஆனா ஐயா பாருங்க எவ்வளவு அழகா சம்பத் ஐயா வச்சிருக்கோம். எங்களுடைய கண்ணன் பாருங்க பட்டை அடிச்சுட்டு தான் வெளியே வருது. அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. நம்முடைய கருத்துக்கள் தாங்க. கம்ப ராமாயணத்துல கம்பர் சொன்ன அந்த அத்தனை பாடல்களுமே ஒருத்தர் அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அதை தொடர் சொற்பொழிவாக காணொலி மூலமாக நடத்துகிறார். இப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற பெருமகன் இப்பொழுது தன்னுடைய தொடர் சொற்பொழிவை தொடங்க வேண்டும். நான் மற்றதால உண்மையிலேயே நிறைய சொல்லலாம்னு வந்த திருக்குறளை பத்தி அது எப்படியோ போயிருச்சு டைரக்ஷன். இருந்தாலும் எல்லோரும் நம்மவர்கள். நீங்கள் தான் தமிழ் சங்கத்தை வளர்க்க வேண்டும். நானே எத்தனை நாளைக்கு வருவேங்கிறது எனக்கே தெரியாது. நான் இதை சொல்லாம விட்டேன். நான் அருகோ நேற்று ஒரு நிகழ்ச்சியில அவருடைய படத்திறப்புக்காக நான் சென்றிருந்தேன். அங்கே எனக்கு பேசுகிற வாய்ப்பை கொடுத்தார்கள் பன்னாட்டு தமிழர் மன்றம், நம்முடைய பெருங்கவிக்கோனுடைய வாமுச திருவள்ளுவர் அவர்கள். அப்பொழுது நானும் நினைத்தேன், சரி இந்த படத்திறப்பு நம்மளும் செய்வோம். ஏன்னா அருகோ பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அருகோ போன்று தமிழ் தேசியத்துக்காக உழைத்தவர் யாரும் இல்லை. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று கடைசி வரை பாடுபட்டவர். நாங்கள் நடத்திய அனைத்து போராட்டங்களுக்கும் வந்திருக்கிறார். தொடர் போராட்டங்கள்ல முதல்ல ஒரு வீரனாக வந்து நிற்கிற ஒரு ஆற்றல் பெற்ற பெருமகனாருடைய படத்தை இன்றைய தினம் தலைநகர் தமிழ் சங்கம் திறந்து வைத்திருக்கிறது. அவருக்கு நம்முடைய புகழஞ்சலி. அதே போல என்னுடைய பேராசிரியர், நான் 1971 மாநில கல்லூரியில மாலை நேர கல்லூரியிலே அவரிடம்தான் கவிப்பேரருவி ஈரோடு தமிழன்பன் அவர்களிடம் படித்தேன். அப்படிப்பட்ட தமிழன்பன் ஐயா அவர்கள் மறைந்தார்கள். அவருக்கு நம்முடைய மிகிலையார் இன்றைய தினம் இரங்கல் செய்தியை சொன்னார்கள். அதே போல நங்கநல்லூர் செல்லப்பன் ஐயா அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். தமிழறிஞர்கள் மறைந்தாலும் அவர்களுடைய அறிவும் ஆற்றலும் இந்த எதிர்கால சமுதாயத்திற்கு பயனளிக்கும் வகையிலே தான் அவர்கள் அமைத்து செல்வார்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. அடுத்ததாக தலைநகர் தமிழ் சங்க பொருளாளர் கைவாணன் திருவடி பாண்டியன் ஐயா அவர்கள் தங்கள் கவிதையை வழங்க வர இருக்கிறார். அவை அமர்ந்த அனைவருக்கும் தலைநகர் தமிழ் சங்கத்தினுடைய இந்த விழா நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர், செயலாளர் மற்றும் நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்து அமர்ந்திருக்கும் ஐயா சம்பத் அவர்களுக்கும் மிக்க அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் சில வேலைகள் காரணமாக வர தாமதமாகிவிட்டது. தலைவர் அவர்களுக்கு தகவல் கொடுத்தேன். அதனால் என் மீது வருத்தப்படாதீர்கள். எப்படி இந்த தமிழ்ச்சங்கம் உருவாச்சு அப்படிங்கிறத 40 ஆண்டு கால வரலாறு ஐயா பாவலர் அவர்கள் நமக்கு கோடிட்டு காட்டினாங்க. இதுல என்னுடைய உழைப்பு ஏதோ கொஞ்சம் இருக்கலாம். ஆனாலும் அந்த உழைப்புக்கு உழைத்தவனை புகழ வேண்டும் என்பது நமது மரபு. அந்த உழைத்தவனுக்கு ஒரு புகழாரத்தை அவருடைய பார்வையில் மக்கள் முன் சூட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெளிவாக என்னை ஒரு மைல்கல் ஆக்கிவிட்டார். இந்த சங்கத்துக்கு உழைத்ததில் நான் ஒரு மைல்கல்ங்கிற அளவுக்கு ஒரு பாராட்டு எனக்கு
எனக்கு கிடைக்குதுன்னா என்னுடைய உழைப்பு இதுல இருக்குங்கிறத நான் இப்பதான் உணர்றேன். நானும் தமிழுக்கு உழைச்சேன். நான் ஒரு தமிழ் பையனுடைய மகனா இருந்து மொழிக்கு செய்த தொண்டு. ஆனா அந்த தொண்டு வந்து கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு லாபகரமான எந்த ஒரு ஆதரவுக்காகவும் செய்ததில்லை. ஆனா எங்க ஐயா குஞ்ஞரசனார் வந்து என்னை விட 100 பங்கு இந்த சங்கத்துக்காக உழைச்சவர். அவருடைய படத்தை வந்து நாம திறந்து வச்சிருக்கோம். அவருடைய படம் வந்து ஒரு தெளிவான முக தோட்டத்துல இல்லை. அது அவருடைய மகனார் இங்க வந்திருக்காரு. நான் 2 முறை கேட்டேன், ஐயா படம் ஒண்ணு கொண்டு வாங்க, ஐயா படத்தை நம்ம மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டேன்ல. அடுத்த கூட்டத்துக்காவது கொண்டு வந்து தருவீங்களா? இல்ல நான் வரணுமா? இதெல்லாம் நான் வந்து வாங்கினா நீங்க சொல்லுங்க, நான் வந்து வாங்க. அவரு இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு உழைப்பாளின்னு சொன்னா எனக்கெல்லாம் அவர் தான் முன்னோடி. ஐயா சுந்தரராஜனுடைய உழைப்பும் ஐயா பாவலருடைய உழைப்பும் அது வந்து கோட்டையில் இருக்க கொடிமரம் மாதிரி நாங்க திருக்கம்ப மாதிரியாவது நாங்க எனக்கு உதவி பண்ணிருக்கோம் இல்லையா? ஒருவருக்கு ஒரு தெருவில் ஒரு கொடிமரம் இருக்கும், அந்த கொடிமரம் மாதிரியாவது நாங்க எனக்கு உதவி பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த புகழுக்கு ஐயா குஞ்ஞரசனாருடைய தெளிவான ஒரு படம் இந்த வரிசையில இடம் பெறணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு அந்த படத்தை கொண்டு வந்து தரணும். இதை கண்டிப்பா சொல்றேன், அன்பாவும் சொல்றேன். அதோட மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு ஐயா அறிவுகளுக்கு ஒரு முதலஞ்சலி நம்ம விருதுகள் தமிழ்ச்சங்கம் செலுத்தியாச்சு. ஐயா அறிவுடைய சொற்பொழிவு நான் பல இடங்கள்ல கேட்டிருக்கேன். அவருடைய எழுதுகிற நூலுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான கட்டுரைகள், ஒவ்வொரு விதமான காலச்சக்கரத்தினுடைய சுழற்சியில அவர் வந்து எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சங்கிலி போட்டியிடக்கூடிய ஒரு பல்சக்கரமா தமிழ் உலகத்துல இருந்தாருங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. ஐயா அறிவோ இலக்கிய கடலில் கதிராய் உதித்து தமிழுக்கு தொண்டு செய்தார். அது நமக்கு தெரியும். தமிழ் பணி செய்வதில் தகைசால் மாமனிதர், வரலாற்றை அறிந்த பேரறிவாளர் ஐயா அறிவோ. தமிழ் பணி செய்வதில் தகைசால் மனிதர், வரலாற்றை அறிந்த பேரறிவாளர். வங்கத்து மொழிப்போரானாலும் சரி, காசாவின் கொடும் கொலைகளானாலும் சரி, ஈழத்தின் இரக்கமற்ற செயலையும் சரி, மணிப்பூர் மகளிர் மானபங்கும் சரி, அவருடைய எழுதுதலில் கட்டுரையாகவும் எழுதுவார். அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் இதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பார். ஒரு போரை பற்றி, ஒரு நாட்டினுடைய வரலாற்றை பற்றி சொல்லணும்னா அதுக்கு மிகப்பெரிய பாண்டித்யம் வேணும். ஒரு ஞானம் இல்லாதவங்க அதை பேச முடியாது. அது வந்து கேட்டீங்கன்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி கல்லாதான் சொல் காமரத்தில் தலைப்புல படிக்காதவன் விஷயம் தெரியாதவன் பேர் இருந்து அது ஒரு முட்டாத்தனமான ஒரு பேச்சா போயிடும். அதெல்லாம் தாண்டி வந்தவரே ஐயா அனுபவ பேச்சை கேட்டவங்க இல்லை இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றது உண்மைன்னு தெரியும். எந்த மூலையில் வன்முறை நடந்தாலும் அவர் கண்டிப்பார். எந்த கட்டளை எழுதினாலும் அதில் தமிழ் மணக்கும், அடுத்த வரி குரல் மணக்கும். அவருடைய கட்டளைகள்ல குரலை மேற்கோள் காட்டிய வரிகளை எழுதுவார். நம்மோடு வாழ்ந்தார் ஐயா அறிவோ, நம்மை விட்டு சென்றார். நம் இதயத்தை திறந்து வைத்து எதற்கதை நிறுவனரை இதயத்தில் நாம் குடியிருப்போம் என்று அவருக்கு அஞ்சலியை செலுத்தி இந்த உரையை முடிக்கிறது. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக இலக்கிய சுற்றுரை வழங்க இந்திரா கணேசன் கல்வியல் கல்லூரி மேனாள் தமிழ் பேராசிரியர் முனைவர் தே. சம்பத் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.